ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான். அவன் முகத்துல சோர்வு, கண்கள தூக்கம் இல்லாத மாதிரி, மனசுல 1000 கேள்விகள். அவன் புத்தரிடம் கேட்டான், என் மனசு எப்பவும் அமைதியா இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது கவலை, எதிர்காலம் பயமா இருக்கு. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயம், தோல்வி பயம். நான் என்ன பண்ண? புத்தர் உடனே பதில் சொல்லல. அவர் பக்கத்துல இருந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்தார். அதை பலமா குலுக்கினார். தண்ணீர் முழுக்க அசைந்தது. பிறகு அந்த இளைஞனிடம் கேட்டார், இப்ப இந்தல உன் முகம் தெளிவா தெரியுதா? அவன் பார்த்துட்டு சொன்னான், இல்ல, தண்ணீர் அசையுது, அதனால முகம் தெளிவா தெரியல. புத்தர் சிரிச்சார். எதுவும் சொல்லாம அந்த ஐ கீழே வைச்சார். சில நிமிஷம் அமைதியா இருந்தார். அங்க இருந்த எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லாமல் போச்சு. அவன் யோசிச்சான், நான் இவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவர் ஏன் பதில் சொல்லாம இருக்கார்? கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணீர் அமைதியானது. புத்தர் மீண்டும் கேட்டார், இப்ப பாரு, உன் முகம் தெரியுதா? அந்த இளைஞன் ஐ பார்த்தான். இப்ப அவனோட முகம் தெளிவா தெரிந்தது. அவன் சொன்னான், ஆமாம், இப்ப தெரிகிறது. அப்போ புத்தர் மெதுவா சொன்னார், உன் மனசும் இதே மாதிரிதான். மனம் குழப்பத்துல இருக்கும்போது நீ எடுக்கிற முடிவுகள், கோபத்துல பேசுற வார்த்தைகள், பயத்துல செய்ற விஷயங்கள், அது சரியா இருக்காது. அமைதி இல்லாத மனசு உண்மையை தெளிவா பார்க்க முடியாது. அந்த இளைஞன் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். புத்தர் தொடர்ந்தார், உன் வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்காது. மக்கள் உன்னை தவறா புரிஞ்சுக்கலாம். சில பேர் விட்டு போகலாம். சில கனவுகள் உடையலாம். ஆனா அதெல்லாம் நடந்த உடனே அவசரமா முடிவு எடுக்காத. மனம் புயல் மாதிரி இருக்கும்போது காத்திரு. ஏன்னா புயல் நிரந்தரம் இல்ல, அமைதி திரும்பி வரும். அந்த இளைஞன் கேட்டான், ஆனா காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. புத்தர் சொன்னார், கஷ்டம்தான். ஆனா அமைதியா காத்திருக்கிறவன் தன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறான். அவசரமா செய்றவன் பல நேரம் தன்னை தானே காயப்படுத்திக்கிறான். சில நிமிஷம் கழிச்சு அந்த இளைஞன் கண்கள்ல கண்ணீர். ஏன்னா அவன் முதல் தடவையா புரிஞ்சுக்கிட்டான். அவனோட பிரச்சனை வாழ்க்கை இல்ல, அவனோட அமைதி இல்லாத மனசுதான். நாமும் பல நேரம் அப்படித்தான். ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஏன் எனக்கு மட்டும், என் வாழ்க்கை ஏன் இப்படியா?ன்னு கேட்போம். ஆனா சில நேரம் பதில் தேடுறதை விட அமைதியா இருக்க கத்துக்கணும். ஏன்னா அமைதியான மனசு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லும். காலமும் சில பதில் சொல்லும். வாழ்க்கையும் சில பதில் சொல்லும். அதனால இப்ப நீங்க ஒரு பிரச்சனையால குழப்பத்துல இருந்தா உடனே முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கொடுங்க. உங்க மனசுக்கு அமைதி கொடுங்க. ஏன்னா அமைதியான தண்ணீர்லதான் முகம் தெளிவா தெரியும். அமைதியான மனசுலதான் வாழ்க்கை தெளிவா தெரியும். சில நேரம் பதில் தேவை இல்லை, அமைதிதான் தேவை.